உலக வரைபடத்தில் தேடிக் கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு மிகச் சின்ன நாடான ஜப்பான் பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 70% மலைகளும் காடுகளும் சூழ்ந்த நாடு. ஜப்பான் உலகிலேயே அதிகமாக நிலநடுக்கமும் சுனாமியும் வரும் நாடு. காரணம், அது பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் என்ற தீவிர நில அதிர்ச்சி வலயத்தில் இருக்கிறது. வரலாற்று அடிப்படையில் ஜப்பானில் சிறிய நிலநடுக்கங்கள் தினசரி கூட நிகழ்கின்றன. பெரிய நிலநடுக்கம், அதனால் உருவாகும் சுனாமி சுமார் 50 முதல் 100 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பேரழிவை ஏற்படுத்தும் அசம்பாவிதம் ஜப்பானில் நடந்தே தீரும். உதாரணமாக 2011இல் நடந்த 9.0 அளவிலான டோஹோக்கு நிலநடுக்கம் மற்றும் சுனாமி 20,000க்கும் மேற்பட்ட உயிர்களை காவு கொண்டது. ஜப்பானில் நிலநடுக்கம், சுனாமி, எரிமலை வெடிப்பு, நிலச்சரிவு மற்றும் சூறாவளி இப்படி இயற்கையோடு கருணை மிக அதிகமாக ஜப்பானில் இருக்கு. வருடத்தில் ஒரு முறையாவது ஏதாவது ஒரு இயற்கை சீற்றத்தினால் ஜப்பான் பாதிக்கப்படும். ஒவ்வொரு இயற்கை சீற்றமும் ஜப்பானிய மக்களை அவங்க வாழ்க்கையை ஜீரோவிலிருந்து மீண்டும் தொடங்க கட்டாயப்படுத்துது. இருந்தும் ஜப்பான் மக்கள் நேர்மையாகவும் உண்மையாகவும் மற்றும் கடின உழைப்பாளியாக இருப்பதால்தான் அவர்கள் வாழ்க்கை மிக இனிமையாக இருக்கிறது. 1945 ஆகஸ்ட் 6 ஹிரோஷிமாவில் யுரேனியம் குண்டு அமெரிக்காவால் வீசப்பட்டது. 3 நாட்களுக்குப் பிறகு ஆகஸ்ட் 9 நாகசாக்கியில் புளூட்டோனியம் குண்டு வெடித்தது. 1945இல் வீசப்பட்ட குண்டுகள் சுமார் 600 மற்றும் 700 மீட்டர் உயரத்தில் வெடித்தன. அந்த குண்டு தரையில் வெடித்திருந்தால் பாதிப்பு மிக அதிகமாக இருந்திருக்கும். அதனால் கதிர்வீச்சு பெரும்பாலும் வளிமண்டலத்தில் பறந்து விரிந்துவிட்டது. தரையில் அதிக அளவு ஃபால் அவுட், அதாவது மண் மற்றும் நீரில் சேரும் கதிர்வீச்சு தூள் குறைவாக கலந்தது. ஹிரோஷிமா குண்டின் சக்தி சுமார் 15 கிலோடன் TNT பரவியது. ஆனால் புளூட்டோனியம் குண்டு அதைவிட பலம் வாய்ந்த 21 கிலோடன் பாதிப்பை ஏற்படுத்தியது. 2 நகரங்களிலும் உடனடியாக லட்சக்கணக்கானோர் உயிரிழந்தனர். ஆனால் புளூட்டோனியம் கதிர்வீச்சின் சக்தி அதிகமாக இருந்தது. அதனால் நாகசாக்கியில் ரேடியேஷன் பாதிப்பு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நீடிக்கும். ஒரு ஆராய்ச்சி முடிவு 3100 வருடங்கள் முழுமையாக ஆகும். இதன் கதிர்வீச்சுக்கள் தன்மை வேருடன் மண்ணும் நீங்க இத்தனை காலம் பிடிக்கும் என கூறுகிறார்கள். அடுத்து ஃபுகுஷிமா, ஜப்பான். 2011 அணு விபத்து ஏற்பட்டது. சுனாமி காரணமாக அணு நிலையம் சேதமடைந்தது. கதிர்வீச்சு வெளியேறியதால் சுற்றியுள்ள கிராமங்கள் பல பாதிக்கப்பட்டது. சில பகுதிகளில் ரேடியேஷன் குறைந்து மக்கள் திரும்ப அனுமதி கிடைத்தாலும் இன்னும் சில கிராமங்கள் வாழ முடியாத நிலையில்தான் உள்ளது. இன்று ஹிரோஷிமா, நாகசாக்கி மக்கள் மீண்டு வந்தாலும் அந்த நாட்களின் காயங்கள் தலைமுறைகளாக நினைவில் நிற்கின்றன. ஜப்பான் உலகுக்கு சொல்லும் பாடம், அணு ஆயுதம் ஒருமுறை பயன்படுத்தப்பட்டால் அதன் தாக்கம் நூற்றாண்டுகள் நீடிக்கும் என்பதுதான். இத்தனை பிரச்சனைகளுக்கு இடையிலும் ஜப்பான் மக்களின் வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? ஜப்பான் நீண்ட நாட்கள் உயிர் வாழும் மக்கள் உள்ள நாடுகள் பட்டியலில் எப்போதும் 1வது இடத்தில் இருக்கிறது. உலக சுகாதார அமைப்பு, அதாவது WHO மற்றும் பல ஆய்வுகள் ஓகினாவாவை ப்ளூ ஜோன் என்று அழைக்கிறது. அதாவது உலகில் அதிக ஆயுள் வாழும் மக்கள் இருக்குமிடம். 100 வயசுக்கு மேல வாழும் மக்கள் உள்ள ஒரு கிராமம் இருக்கிறது. ஓகினாவா வில்லேஜ் ஆஃப் லாஞ்சிவிட்டி, அதாவது நீண்ட ஆயுள் கிராமம் என்று அழைக்கப்படுகிறது. ஜப்பான் முழுவதும் சராசரி வாழ்க்கை நீளம் சுமார் 85 ஆண்டுகள் என்றாலும் ஓகினாவாவில் குறிப்பாக பெண்கள் 87 முதல் 90 ஆண்டுகள் வரை வாழ்கின்றனர். ஏன் இங்கு மக்கள் நீண்ட காலம் வாழ்கிறார்கள்? உணவு பழக்கம்: பச்சை காய்கறிகள், கடல் உணவுகள் மற்றும் மிக குறைந்த அளவு இறைச்சி. நம்ம நாட்டுல இறைச்சி இல்லாம சாப்பிடவே மாட்டோம். சிறிய நண்பர்கள் வட்டம் அமைத்து மிக சந்தோஷமாக வாழ்கிறார்கள். எந்த ஒரு நபரும் தனிமை இல்லாமல் வாழ்தல். நம்ம ஊரு கிராமத்துல ஆலமரத்துக்கு கீழே உட்கார்ந்து பொழுதை கழிப்பது போல். ஜப்பான் மக்களிடத்தில் உடல் உழைப்பு அதிகம். குறிப்பாக தோட்ட வேலை, நடைப்பயணம், இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தில் வயதானவர்கள் கூட தங்களை பிஸியாக வைத்துக் கொள்வார்கள். அமைதியான மனநிலை, அனைவரிடமும் சிரித்து பேசுதல், அமைதி அதிகம் விரும்பும் மக்கள், சமூக அன்பு, இது ஜப்பான் மக்களின் சிறப்பு அம்சம். சுற்றுச்சூழல்: தூய காற்று, கடலின் அருகில் இயற்கைமயமான வாழ்க்கை முறை. இயற்கைக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் ஜப்பான் மக்கள் வாழ்வதே அவர்களின் சிறப்பு. அடுத்து கோத்தோ தீவுகள். கீஷோவின் மேற்கு கடற்கரை அருகே 140க்கும் மேற்பட்ட சிறிய தீவுகள் அடங்கிய குழுமம் ஒன்று உள்ளது. இயற்கை அழகு: நீல நிற கடற்கரை, வெண்மணல் கடற்கரை, பசுமையான மலைச்சரிவுகள். மிக அருமையான ஒரு தீவு. யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சின்னமாக பட்டியலிடப்பட்ட ஹிடன் கிறிஸ்டியன் சைட்ஸ் சில இங்கே உள்ளன. பல சுற்றுலாவாசிகள் இந்த இடத்துக்கு வந்து செல்கிறார்கள்.
பல தீவுகள் இன்னும் மிக குறைவாக அபிவிருத்தி செய்யப்பட்டுள்ளதால் தொழில்நுட்ப சத்தும் இல்லாமல் இயற்கையோட இருப்பதற்கான இடம். அந்த தீவு சொர்க்க பூமி மாதிரி இருக்கும். பாரம்பரிய மீன்பிடி கிராமங்கள். இயற்கையோடு இணைந்து வாழும் மீனவ சமுதாயத்தை பார்க்க வேண்டுமென்றால் அந்த தீவுக்கு செல்ல வேண்டும். மாலை நேரங்களில் உள்ளூர் இசை இசைத்தபடி கூட்டமாக உட்கார்ந்து உணவு சாப்பிடும் மக்கள். சமையலில் பெரும்பாலும் கடல் உணவுகள்தான் இருக்கும். அந்த மக்கள் பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து வாழ்வதில்லை. அவர்களின் வாழ்க்கையை அவர்கள் முழுமையாக வாழ்கிறார்கள். இந்த இடம் தனிமை விரும்புகைகளை கவரும் வகையில் இயற்கையோடு அமைந்துள்ளது. தியானம் மற்றும் ஆன்மீக தேடலுக்கு சிறந்த அனுபவத்தை இந்த இடத்தில் பெறலாம். அடுத்த இடம் கமிகோச்சி. நாகானோ மாகாணத்திலுள்ள ஜப்பான் ஆல்ப்ஸ் என்ற மலைப்பகுதியில் 1500 மீட்டர் உயரத்தில் உள்ளது. அரசு ஸ்பெஷல் நேச்சுரல் மானுமெண்ட் என அறிவித்ததால் அதிக கட்டடங்கள், வாகன போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. அந்த இடத்தின் சுவாரஸ்யம் என்ன தெரியுமா? தனிப்பட்ட கார்களில் செல்ல முடியாது. சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக பஸ், டாக்ஸி மட்டுமே அனுமதி. அதையும் அரசாங்கமே இயக்குகிறது. அற்புத காட்சிகள்: அசுசா ஆறு, டைஷோ பாண்ட், ஹொட்டாகா மலைச்சரிவும். அந்த இயற்கை அழகை நீங்கள் நடந்துகிட்டே ரசிக்கலாம். ட்ரெக்கிங், பறவைகள் சங்கீதம், தியானம் செய்ய சிறந்த இடம். இயற்கை அழகு மற்றும் செல்ஃபி எடுக்க விருப்பமில்லாதவர்கள் கூட ஒருமுறை செல்ஃபி எடுக்க தோன்றும். அந்த அளவுக்கு அந்த இடம் ரம்யமாக இருக்கும். இப்படி வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் ஜப்பான் மக்கள் அவர்கள் வாழ்க்கையை மிகவும் சந்தோஷமாக வாழ்கிறார்கள்.